வணக்கம் ஜிகே மிக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ஹைதராபாதி ஸ்டைலில் ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எந்த ஃபிஷ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக நம்ம எதுக்குமே யூஸ் பண்ணுற ஆனியன் அண்டு புதினா அண்டு கொத்தமல்லி. அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த கார்னிஷ்க்கு வெங்காயத்தை பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 வெங்காயத்தை நல்லா நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிஷ்ஷை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கணும். ஸோ நம்ம நார்மல் ஃபிஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபிஷ்ஷை ஜஸ்ட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது மட்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ ஃபிஷ் பிரியாணிக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ மிக்சியில் கொஞ்சம் ஜீரகம், பட்டை, லவங்கம், அப்புறம் இந்த பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு நம்ம 1 kilo ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்மதி ரைஸ், பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற ரைஸு. ஸோ அது எப்படி பண்ண போகிறோன்னா, இது ஹைதராபாதி ஸ்டைல் அப்படிங்கிறதுனால தம் போட்டு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லா வாட்டர் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு பட்டை, லவங்கம், பிரிஞ்சால் இலை, ஏலக்காய் இதை நல்லா போட்டுட்டு இது கூடவே கொத்தமல்லி அண்ட் புதினா இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும் வாட்டரை. இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஸோ இது ஒரு சைடு ப்ராசஸ் போயிட்டுருக்கும்போது நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த எண்ணெயிலேயே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அது கூட பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி அண்டு புதினாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ இது வெந்துட்டு இருக்கும் பொழுதே கூடவே தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வைக்கணும். ஸோ வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கே கேட்டிருக்கோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சுருந்த வெங்காயத்தில் பாதி மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கணும், பாதி ஃபைனலாக தான் ஆட் பண்ணணும். ஸோ இது கூடவே ஒரு தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது திரிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 250 ml தயிரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது கூடவே தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணால் போதும். இது கூடவே மார்க்கெட்டில் ரெடிமேடாக சேல் ஆகக்கூடிய இந்த ஃபிஷ் பிரியாணி பவுடர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அது எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இது ஒரு ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். இது இல்லைன்னாலும் பரவாயில்ல, தேவையில்லை. இது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடரையே இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை, ஜீரகம். ஓகே. ஸோ இந்த மசாலா வந்து கொஞ்சம் கொதி வந்து நல்லா வேகட்டும். நம்ம சைடில் ஆல்ரெடி சாப்பாடுக்கு வந்து உல வச்சுருக்கோம். ஸோ அது வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸை எடுத்து போட்டுற வேண்டியது தான். ஸோ அரிசி வந்து ரொம்ப வெந்துடக்கூடாதுங்க, பாதி மட்டும்தான் வேகணும். நல்லா ரைஸ் வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் ரைஸை மட்டும் தனியாக எடுத்துடணும். அதான் நீனே சொல்லிக்கன்ட்டு நானே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். புரியுதா? மீனை அடுக்கிறோம். சால்ட்டு மட்டும் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸ் வெந்துட்டு இருக்கும்போதும் நம்ம அதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த தக்காளி வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போதும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சால்ட்டு மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் கொஞ்சம் நேரம் மசாலா கூட இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகுற வரைக்கும் வேக வச்சுட்டு, இதுக்கப்புறம் நம்ம தனியாக இந்த ஃபிஷ்ஷை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ரைஸ் வந்து வேக வச்சுருந்தோம். இப்போ அது வெந்துருச்சு, பாதி மட்டும் வெந்திருக்கு. இப்போ நம்ம அதை எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். ஸோ சாப்பாடில் தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாலேருந்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா சாப்பாடை வந்து இந்த மசாலாவில் போட்டுட்டு இந்த மசாலா கொஞ்சம் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்காக
ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை ரைஸ் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பிரியாணி கலருக்காக ரெட் கலருக்காக கேசரி பவுடரை கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மேலே தெளிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தை பொரித்து வச்சுருக்கோம் கொஞ்சமாக. ஸோ அதை எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அண்டு புதினா அதை மேலே லைட்டாக போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்குமே வந்து அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஏன்னா தீஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்து பண்ணணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃபிஷ்ஷை வந்து இதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயிலால் க்ளோஸ் பண்ணி தம் போட வேண்டியது தான். ஸோ தம் போடுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் டு ஒரு 45 மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுறணுங்க. ஸோ நமக்காக பொறுமையாக இந்த ஹைதராபாதி ஸ்டைல் ஃபிஷ் பிரியாணியை நமக்காக முஜிபானா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ இந்த ஃபிஷ் பிரியாணி வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜிகே மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.